சோல்ஜர் பிசி பில் ஏகேஏ சப்ஸ்கிரைபர் பிசி பில். எத்தனை வருஷம் ஆகுது சோல்ஜர்ஸ்? பல வருடங்கள் கழித்து சப்ஸ்கிரைபருக்காக ஒரு பிசியை பில் பண்ண போறோம். அதுவும் 4 லட்சம் ரூபாய்க்கு. எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ண போற கேபினட் தான் இருக்கிற ஹைலைட். ஏன்னா இது ஆன்டெக் டார்க் ஓப்பன் கேஸ். அதை தவிர்த்துட்டு ப்ராசரும் ஹை எண்ட், கிராபிக்ஸ் கார்டும் ஹை எண்ட், எஸ்எம்பிஎஸ் ATX 3.0 எஸ்எம்பிஎஸ். ஸோ எல்லாமே ஹை எண்ட் தான். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 லட்சம் ரூபாய்க்கு எப்படி ஒரு பிசியை கம்ப்ளீட்டா பில் பண்ண போறோம், அதுவும் இந்த விசித்திரமான கேஸை வச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வந்து பிசியை பில் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல மதர் போர்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மதர் போர்ட்னா கிகாபைட்டோட RS Z790 Elite AX. இந்த மாதிரி பிசி பில் பண்ணியே ரொம்ப நாள் சொல்லுச்சு. எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு பண்றது ஹாப்பியா இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல போடுங்க. ஓகே ஃபைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிகாபைட்டோட மதர் போர்ட். இதில் நம்ம வந்து இங்கே ப்ராசர், இங்கே ரேம், இங்கே SSD போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ப்ராசர் இன்டெல் 13 ஜென். என்ன ப்ரோ 13 ஜென் தான், நான் 14 ஜென் போகலாமேன்னு கேட்டினா 14 ஜென்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சொல்லிச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த் இல்லைனா 13 ஜெனே போயிட்டோம். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா Corsair Vengeance DDR5 5200 MHz 216GB மொதல் 32GB. அண்ட் SSD சாம்சங்கோட 980 Pro Gen 4 SSD 1TB 7GB/s வரைக்கும் ரீட் போகும் சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ப்ராசர் போடுவோம். ப்ராசர் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுமா? ப்ராசர் ரெடி. முதல்ல என்ன அப்படி பாக்குற? மேல எதுக்கு பாக்குறீங்க? நிறைய கமெண்ட் போடுறாங்க மேல என்ன ஒரு பாக்குறீங்கன்ட்டு. அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? வேற ஒண்ணும் இல்ல, இந்த சோனி தான். சோனிக்காரன் மேல தான் இருக்கு. அவன் மேல இருந்தா நீங்க கீழே பார்க்க முடியும். ஏன் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஓகே ஃபைட். முதல்ல ப்ராசர் போடுவோம். மொல்ல இருக்கு. எக்ஸ்பெக்டட். நான் இன்னும் கொஞ்சம் மேலே மூஞ்சில் அடிக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, மூஞ்சில் அடிக்காம போயிடுச்சு. உழைச்சு போங்க. இப்போ ப்ராசர் போட்டாச்சு. அடுத்து வந்து SSD போடுமா? சோல்ஜர்ஸ் SSD மாட்டியாச்சு 1TB. அதே மாதிரி என்னன்னா SSDக்குள்ள பொறுத்து ஒரு மேட்ரு சொல்லணும் சோல்ஜர்ஸ். என்னன்னா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி SSD ஃபாஸ்டா இருக்கு, இதுவா இருக்கு, சேஃபா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்காக SSD வந்து எப்பயுமே சேஃப் கிடையாது. ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா டெலிட் ஆனாலோ இல்ல வந்து ஃபார்மட் ஆனாலோ இல்ல ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகாமலோ ரெக்கவர் பண்ணுவோம் டேட்டாவை. பட் SSD அப்படி கிடையாது. நானே விசித்திரமான ஆளு. சொன்னா பாத்தீங்கன்னா SSDல வந்து டேட்டா, முக்கியமான டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. இவனை உள்ள நுழைய விட்டு நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஓகே சோல்ஜர்ஸ், மதர் போர்டில் செய்ய வேண்டிய ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா வந்து கூலரை மாட்டணும். கூலர் மாட்டிக்கலாமா? இந்த இருக்கு பாருங்க. கூலர் மாஸ்டரோட மாஸ்டர் லிக்விட் 360 கோர் ARGB. 1 2 3. ஐயோ, இது என்ன மேட்டர்னா, இது என்ன ஓரியன்டேஷன்ல மாட்ட போறேன்னு தெரியல சொல்லிச்சு. ஏன்னா டார்க் நான் பிசி பில் பண்ணது கிடையாது. இது வேற கொஞ்சம் அஷ்டகோடலான கேஸ். நான் என்ன பண்றேன்னா இது தனியா ஓர வச்சுட்டு முதல்ல கேஸ் ஓபன் பண்ணணும். சோல்ஜர்ஸ் எவ்வளோ எந்த தண்ணி பாருங்க, தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. ஆனா வெயிட் கம்மி. உள்ள ஃபுல்லா பஞ்சு வச்சு ஏமாத்திடுறாங்க. ஏய் கிளாஸ் இங்க பாருங்க. ஓகே, இது வந்து ஸ்க்ரூ டப்பா. அப்புறம் இதெல்லாம் வந்து நாபு. ஐயோ எத்த தண்டி. சோல்ஜர்ஸ் இதெல்லாம் தூக்க போறோம். ஐயா கொஞ்சம் இறக்கிடுங்கயா. சோல்ஜர்ஸ் கேஸ் பாருங்க எப்படி இருக்கு. இது ஆனால் 30,000 ஓப்பன் கேஸ். இவ்வளோ இது 30,000 தக்கர டப்பா மாதிரி இருக்கு. 30,000. சோல்ஜர்ஸ் மண்டோட வந்து பிரிக்க போறோம். சோல்ஜர்ஸ் தெரியுங்களா, மண்டோட பிரிச்சாச்சு. எதுக்காகனா இந்த இடத்துல கூலர் மாட்ட போறோம். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல என்ன பண்ணலாம்னா வந்து மதர் போர்டு எடுத்து இங்கே மாட்டிடுவோம். கூலரை வந்து லேட்டரா மாட்டிடுவோம். ஏன் அப்படின்னா வந்து இது ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்குது. அங்கங்க ஈஸியாக மாட்டுறது ஈஸி. ஓகேங்களா? சொன்னா வந்து மதர் போர்டை மாட்டிடுவோம். மேலே ஓடுறான் சோல்ஜர்ஸ். எலி நீங்க வந்து அங்கே வர்றான், திருப்பி இப்படி வர்றான். டிடிஎஸ் சவுண்ட் ஓடிட்டு இருக்கான். ஸ்க்ரூஸை போடுவோம். ஸ்க்ரூஸை போட்டாச்சு சோல்ஜர்ஸ். மதர் போர்ட் ரெடி. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து என்ன வந்து ஃபேனை மாட்ட வேண்டியதான். இப்போ வந்து ஃபேன்ஸை வந்து த்ரெட் பண்ணுற வேண்டியதான். வரக்கு. இப்போ ஃபேனை மாட்டியாச்சு சோல்ஜர்ஸ். இப்போ என்ன பண்ணா இந்த பம்ப் ரெடி பண்ணணும். தெரியுதுங்களா? இப்போ திருப்பி கேஸ் எடுத்துடலாம். வெயிட் கம்மி தான் சோல்ஜர்ஸ், பெருசாக வெயிட் இல்லை, ஆனால் சைஸ் தான் பெருசாக. ஓகே, இப்போ வந்து இங்கே ஸ்க்ரூ போட்டுரும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து முக்கியமான பகுதி ஊசி போடணும். ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்து பிசிக்கு ஊசி போட்டாக வேண்டும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கூலரை வந்து மாட்டிடலாம். ஓகே, கூலரை மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணால் கூலரை மண்டையை மாட்டிடும்.
ஓகே சோல்ஜர்ஸ், கூலர் மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து எஸ்எம்பிஎஸ் தான் மாட்டணும். எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐயோட மெக் ஏஐ 1300P PCIe 5. அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாகவே அந்த 12 பின் இருக்கும். நம்ம வந்து 12 பின் அடாப்டர் போட தேவையில்லை. இது வந்து ATX 3.0 எஸ்எம்பிஎஸ் புதுசு. ஆக்சுவலாக அது போடுறது தான் பெட்ரு. நம்ம 4090 இதுக்கெல்லாம் மொத்தமாக 4 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா கம்மி தான். பட் 4 லட்ச ரூபா நம்ம வந்து டைட்டில் போட்டதை நீங்கள் பார்ப்பீங்க, அதனால போட்டு. ஆட பிக்காளிப்பல இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், மினி யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி மினி யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து மதர் போர்டு கனெக்ட் பண்ணும். முதல்ல வந்து இந்த ATX பின். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், நமக்கு தேவையானது 4 தான். ஒன்று வந்து இந்த 24 பின் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தா 2 CPU. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் மாற்றம் தெரியுதுங்களா? இங்கே சோல்ஜர்ஸ் எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் வரேன். The next day. சோல்ஜர்ஸ் கேபிள் மேனேஜர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ், ஒரே ஒரு லைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 24 பின். ஏன்னா இது வந்து பிரைடட், அதனால நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா நம்மளோட முக்கியமான ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. 12 தான் கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த பாருங்க, திஸ் இஸ் தி கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா Zotac-ஓட RTX 4090. இதோட ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 1.8 lakhs கிட்ட வரும். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா. அதை பார்த்தீங்கன்னா நான் பிசி கைஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அவ்வளோ காசுக்கு என்ன இருக்கும்? ஐஃபோன் தான் ரேட் அதிகம் நம்ம சொல்லுவாங்க. என்ன ப்ரோ பிசி பக்கம் வந்தால் கிராஃபிக்ஸ் கார்டு 2 லட்சம் ஆட்டிருக்கேன் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். ராக் ஸ்டார் கிட்ட இருந்து GTA 6 டவுன்லோட் பண்ணி கொடு. நீங்க கேம் ஆடலாமா? பக்காவா கேம் ஆட முடியும். 8K கூட கேம் ஆட முடியும். 3D மாடல் ரெண்டர் பண்ணணும்னா அதுவும் பண்ணிக்க முடியும். கேம் டெவலப்மெண்ட் பண்ணா பண்ணலாம். அன்ரியல் என்ஜின் பண்ணா பண்ண முடியும். ஈவன் நீங்க வந்து ChatGPT மாதிரி ஒரு AI மாடலை ட்ரைன் பண்ணா அதுவும் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இதில் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து இதுவே நீங்க யூஸ் பண்ணுற ChatGPT அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கும் பின்னாடி. ஸோ அதனால வந்து இதுக்கு அவ்வளோ பவர், அதனால அது அவ்வளோ காசு. ஓகே ஃபைன். 3 இதே பிரிக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்க எப்படி இருக்கு சோல்ஜர்ஸ், வேற மாதிரி இருக்குல்ல? எவ்ரி கேமர்ஸ் ட்ரீம். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து டைம் இருக்கும், ஆனால் வந்து பிளே ஸ்டேஷன் கார்டில் போய் கேம் வர்றதுக்கு 10 ரூபாய் இருக்காது. ஆனால் இப்போ காசு இருக்கும். ஐடிக்கில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பைக் வாங்க முடியும், கார் வாங்க முடியும், என்ன வேணால் வாங்க முடியும். ஆனால் வாங்கினாலும் அதை வச்சு கேம் ஆடுறதுக்கு டைம் இருக்காது. அட போடா, என்னடா வாழ்க்கை. இருங்க, மேலே மண்டையில் ஒன்று கெழுத்து அதை மாட்ட மறந்துட்டு பாருங்க. தெரிச்சு ஓட்டிச்சு. சோல்ஜர்ஸ் செமையா இருக்குல்ல இந்த பிசி? எவ்ரி கேமர்ஸோட ட்ரீம் சோல்ஜர்ஸ் இது. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். முதல்ல வந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து போவோம், அதுக்கப்புறம் கேமிங் போகலாம். ஏன்னா வீடியோ எடிட்டிங்காக இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. அதுதான் நம்மளோட படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக எடுத்துருக்கோம்? இது ஒரு 1 hour ப்ராஜெக்ட். ஸோ 1 hour ப்ராஜெக்ட் ரெண்டர் போட்டால் தான் நமக்கு தெரியும் இது எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரெண்டர் போட எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். 18 GB இந்த ஃபைல் நம்ம ரெண்டர் பண்ணலாம். 3, 2, 1. சோல்ஜர்ஸ் ரெண்டர் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 48 செகண்ட் ஆயிருக்கு. 12 நிமிஷம் 48 செகண்ட் ஆயிருக்கு. ஆனால் நடுவில் 6 நிமிஷத்தில் வந்து திடீர்னு ஸ்லீப் மோட் போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் சம்திங்கில் வந்து ரெண்டர் ஆயிருக்கும் தேரி படி, இன்கேஸ் அது ஸ்லீப்பில் போகலாம் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் படத்துக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் படத்தை வந்து இது இவ்வளோ சீக்கிரமாக ரெண்டர் பண்ணி முடிக்கிறது. தட் இஸ் ரியலி கிரேட். இதுக்கு முன்னாடி நம்ம உருட்டு ஒர்க் ஸ்டேஷன் மிஸ்ஸஸ் ரியல் ஒர்க் ஸ்டேஷன் ரெடியோ போட்டோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் எடுத்திருக்கு. ஆனால் இது வெறும் 12 நிமிஷம் எடுத்திருக்கு. அப்படின்னா இது எவ்வளோ பெட்டர். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கேமுக்கு போவோம். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் அல்ட்ரா மேக்ஸ் ரோட் செட்டிங்ஸ். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 FPS கிடைக்குது சோல்ஜர்ஸ். அருமையாக இருக்கு, பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஃப்ரேம்லாம் ட்ராப்லாம் ஆகல, அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ வந்து என்ன வந்து கிரேட்டோஸ் வந்து இருக்கிற அப்படி அவரோட கேம் தான் இருக்கு. காட் ஆஃப் வார் கிட்டத்தட்ட 200 FPS செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? கிராஃபிக்ஸ் வந்து அல்ட்ரா செட்டிங்ஸ், 1080p, DLSS எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நேட்டிவ். இங்க பாருங்க 219 FPS 4K ஆடணும்னு வைங்களேன், வேற மாதிரி இருக்கும். CPU பாருங்க 2% யூஸ் ஆகுது. CPU 2%. இது ஒரு டாஸ்கே கிடையாது அதுக்கு. அப்போ GP 100% எப்போ யூஸ் ஆகணும், 99% யூஸ் ஆகுது. ஆவரேஜ் FPS கிட்டத்தட்ட வந்து 216 FPS வேற மாதிரி வாங்கியிருக்க சோல்ஜர். அவர் வந்து பிசியோடு நல்ல டைமோடு ஸ்பெண்ட் பண்ண
டைமோடு வளமாக வாழ வேண்டும். பிசி வாங்குறது அதுக்கான டைம் நம்மகிட்ட இருக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு அந்த டைமும் பிசியும் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், மொத்தமாக வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றது வந்து ஸ்க்ரீனில் போடுறோம் பார்த்துங்க. இதுதான் ஓவரால் அமௌண்ட்டு அண்ட் இதுதான் வந்து பிசியோட கான்ஃபிகரேஷனுமே கூட. ஸோ இந்த மாதிரி பிசி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேர் என்ன புதுசாக வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கும், எதுக்கு பிறகு இவ்வளோ செலவுன்ட்டு. ப்ராசஸிங் ரிசோர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸும் ரொம்ப அதிகம். ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடிலாம் இருக்குல்ல, அவெல்லாம் வந்து இதுக்கு தான் காசு கட்டி மொத்த காசை அழிச்சிருக்காங்க. அசூருக்கு மட்டுமே செலவாகுது அதிகம். அசூர் அவங்க கூட லிங்க்ல இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ரிசோர்ஸ் எப்பவுமே எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவான மேட்டர் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், ட்விட்டர், சாட் ஜிபிடி, யூடியூப், இந்த வீடியோ இதுவும் ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு நேரத்துக்கு. ஸோ அந்த சர்வரில் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து பார்த்துருப்பீங்க, அது ஒரு ப்ராசஸிங் ரிசோர்ஸ் தான். ஸோ ப்ராசஸிங் ரிசோர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் பாய்.